கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரேயர் தொடங்கும்போது நீங்கள் வந்து ஏசப்பட பலத்தை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்கன்னு அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு அபிஷேகத்தை ஏசப்பா என்ன தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படி வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது என் வலது பக்கத்தில் ஒரு பெரிய இருட்டு, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு உருவமாக அப்படி இன்னைக்கு ஏசப்பா இது என்னது என்ன தாக்குறதுக்கா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட கேட்டுகிட்டே இருக்கேன். அடுத்து கொஞ்சம் கழிஞ்சு அது அப்படி மாறுது. அடுத்து ஒரு பெரிய குழி மாதிரி தெரியுது. அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படி வந்து காட்டி தந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது எஸ்ப்பா இது என்னது இது என்னது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்போ கேட்கும்போது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படி அந்த வசனம் வந்து எனக்கு வந்து வந்துட்டே இருந்தது. அடுத்து வந்து நீ நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான அற்புதங்கள் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில செய்வேன் அப்படி சொல்லிட்டு வார்த்தை அப்படி வந்து வசனம் வந்து எனக்கு வந்துட்டே இருந்தது. அடுத்து அப்படி அது முடிஞ்சு தாண்டி அடுத்து எழும்பி நின்றுட்டு வல்லமை உண்டு வல்லமை உண்டு அந்த பாடு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு என் முகத்தில் வந்து ஒரு ஒளி வீசிட்டே இருக்குது. அது வந்து நல்ல பிரகாசமோட ஒரு கூடையாட்டி என் மேலே வந்து அப்படி என்ன பொதிஞ்சு அப்படி இருக்கிறத பார்த்தேன். அடுத்து கடைசியிலும் முழங்கால நின்று ப்ரேயர் பண்ணும்போது நல்ல அபிஷேகத்தை பார்த்தோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மைப்படுத்தலாமே. ஆமை கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை ஆமை தம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள மறைத்து 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 அவன் எந்த தீங்கும் நேரிடாது என்று சொல்லப்பட்டது போல அவை தம்முடைய பிள்ளைகளை அவை சகல தீங்களுக்கு மறைத்து காக்கிற நல்ல தகவல். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மயப்படுத்தலாமே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணை இல்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணை இல்லா தேவன் உமக்குத்தானே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு முத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு முத்து முத்து அதுக்கப்புறம் ஒரு கடல் ஃபுல்லாகவே இருக்குது. அது கடல் 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 வானம் ஷிப்பு. அதுக்கப்புறம் திரும்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாழை மரம் நிறைய நிற்கிற மாதிரி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மைப்படுத்து. ஆமென். கர்த்தர் ஆமென். கரங்களை தட்டி மைக்கு இன்னும் இருக்கா சொல்லு. அதுக்கப்புறம் திரும்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தேசம் இந்தியா தேசம், ஆனால் அதுக்கு சைடில் வந்து கிராஸ் அது நல்ல வெளிச்சமாக இருக்க மாதிரி பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்து. ஆமென். கர்த்தருடைய இரக்கம் அதிகமாய் ஆமென். இந்த வேளையிலும் ஆமென் பனியை போல ஆமென் நீ உணரும்படிக்கு ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய மகிமை நிறைவாக சகல எண்ணங்களுக்கும் சகல யோசனைகளுக்கும் ஆமென் முன்னோடி இடைப்படுகிற ஆண்டவர் ஆமென் கூட உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மயப்படுத்தலாமே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்கு. சொல்லு. கர்த்தரி ஸ்தோத்திரம். ஏசப்பேட்ட பாவ மன்னிப்பு கேட்டு துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓட்டை மேலேருந்து ஒரு ஓட்டை போட்ட போல அக்கினி அட்டு வந்து விழுந்ததா இருந்து பிஸ்கட் மாதிரி உள்ள கோல்டன் கலரும் உருண்டையமா இருந்து உருண்டை கலர்ல சைஸ்ல அப்படி இருந்து பார்த்தேன். ரெண்டாவது ஏசப்பான்னு சொல்லி துதிக்கும் போது ஒரு வழிபாதை, ரெண்டு சைடும் பில்லு, நடுவுல மணல் போட்டு வழிபாதை போட்டதா பார்த்தேன். அதுக்கப்புறமா துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புலி மாதிரி இருக்கு, வாயை கொண்டு ஆண் வச்சுட்டு கிட்ட வந்த போல இருந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்கும்போது அது பின்னாடி லைட்டா நீங்க திருப்பி வாய்க்கு முன்ன வரும் நம்ம மொத்து முன்ன அப்படி பார்த்தேன். அப்புறமா ஏசப்பா அதை ஒரு உருவம் போல காட்டி மனுஷ எலும்பு மாதிரி இருந்து அக்கினியில எரிச்சதை பார்த்தேன். அப்புறமா ஏசப்பாட்ட துதிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரகாசம் சூரிய ஒளி மாதிரி ரவுண்ட் அடிச்சு நம்ம சர்ச்சு ஃபுல்லா
இது காட்டுனதை பார்த்தேன் பிரகாசமா. அப்புறமா பலிபீடத்துல ஒரு துணி போட்டு மறைச்ச மாதிரி இருக்கு, திரை போட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமா ஒசந்து பயங்கர பிரகாசமா பார்த்தேன். அப்புறமா லாஸ்ட்ல துதிக்கும் போதும் நல்ல ஒரு பிரகாசம், சொல்ல முடியாத உள்ள அபிஷேகத்துல துதிச்சு அப்படியே இருக்கு. நல்ல கரங்களை தட்டியான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். சத்துருவானவன் ஆமென் என்ன ரூபத்தில் என்ன வடிவத்தில் ஆமென் வந்தாலும் ஆமென் கர்த்தர் அவைகளை ஆமென் தம்முடைய அக்கினியால் தமிழின் அக்கினினால ஆமென் 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 சூழ 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 அவைகளை சுட்டரிக்கிறார். நல்ல விசுவாசத்தோட ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஆமென் ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளம் பாமன்னிப்படுக்கையில இருந்து இந்த பாமன்னிப்படுகச்சில இந்த கீ வரிசையா இருக்கு, இந்த பெண்களா இருக்கு. கீ வரிசையில அந்த சேடம் வரிசை அங்க இந்த கிட்ட இருக்கணும். அதுல அந்த முழு திருபால் இந்த மஞ்சள் கலர் லைட்டுன்னு சொல்லுவாக்கல என்ன வரிசை ஒரு மின்னு அப்படியே இருந்ததாட்டு கண்டேன். அடுத்து நல்ல அக்கினி இருந்து, நல்ல அக்கினி அடுத்து நல்ல பிரகாசமா இருந்து, அடுத்து வந்து ஜோம் பண்ணிட்டு இருச்சுல இந்த நல்ல அபிஷேகம் போல இருந்து, அடுத்து வந்து இருளு அந்த அடுத்த ஒரு உருவம் போல ஒரு மிருகத்தை போல வந்து அது வந்துட்டே இருந்து வந்து மூஞ்சி கிட்ட வந்து அப்படி நின்று ஏசப்பான்னு விழிச்சேன். அந்த ஆண்டவர் அந்த அக்கினியால வளையில நின்னேன். அது பின்ன என்ன பார்த்துட்டு நின்று அடுத்து மாறிச்சு. அடுத்து நல்ல ப்ரெஸ் அந்த மைமை என்ன அடுத்து வேலி எடுத்து என்ன மரத்து கொண்டு பாதுகாத்ததாட்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி வேலை அடைத்து கர்த்தர் ஆமென் பாதுகாக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. சபை நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். வாங்க வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாளி கோல்டன் கலரில் பங்கல அப்படி ஒரு வாளியை கண்டேங்க. வெறும் பாத்திரமாக இருக்காது, வெறும் பாத்திரமாக இருக்குது. அடுத்து ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது ஒரு லைட்டாக ஒரு இருட்டில் ஒரு மனுஷன் அங்கே வாரதாக இருக்குது. கருப்பு முடி சோல்ட்ரு அந்த அளவுக்கு நீளமாக வளர்த்தி இருக்கு, கருப்பு முடியாட்டு ஒரு மனுஷன். அடுத்து அதுக்கப்புறமா ஜெயித்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பிரகாசம், ஒரு அபிஷேகம் கிடச்சி. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரகாசத்துலன்ட்டு வந்து இந்த தீ இது குழம்பு இலை வாடுற போல் கோல்டன் கலரில் அப்படியே எழும்பி அப்படியே வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெருசாட்டு ரவுண்டாட்டையில் அது ஒரு வித்தியாசமாட்டு கோல்டன் கலரில் குச்சுராட்டு இருந்து கோல்டன் கலரில் அப்படி பெருசாக இருந்து அதுக்கு இடையிலோடி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே வீசிட்டு வந்ததாக கண்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு துதியில் வந்து பார்க்கும்போது துதிச்சு கழுதை வந்து இப்படி ஒரு தடுப்பு செவரு போல் இருக்குது. இப்போ ஒரு இதாக இருக்குது. அந்த தடுப்பு செவருக்கு பக்கத்தில் தொட்டு அந்த கழுதை கழுதை இருக்குது. அதில் இப்போ ஃபுல்லாக பார்க்க முடியலை, பகுதி தூரத்தை தான் பார்த்தேன். கழுதைக்கு மேலே ஒரு மனுஷன் யார் இருக்கதாட்டு கண்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். சீக்கிரத்தில் ஆமென் நீங்கிற ஆமென் லேசான உபத்திரவங்கள் மாறி போகிறது. ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துக. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது பாசரங்கண்டு பின்னாடி விட்ட நேரத்தில் எசப்பா எங்களுடைய என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிக்கணும். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தர வேண்டப்பா, மாம்ச பலம் வேண்டாம், ஆவியின் பலத்தை தர வேண்டும் என்று ஜபிக்கும் போது நல்ல அபிஷேகம் இறங்கி கொண்டிருந்தது. எல்லார் மேலும் இந்த பெரிய பெரிய துள்ளி போல மழை அப்படி பொழிந்து கொண்டிருந்ததை கண்டேன். அதற்கு பிறகு எசப்பா
ஒரு வார்த்தையை தர வேண்டும், உம்முடைய வசனத்தால் என்னை மூட வேண்டும் என்று கேட்டபோது ஒரு ஆள் பெரிய ஒரு பைபிள் வைத்திருக்கிறார் பலிபீடத்தில். அதில் ஒரு பேனாய் வைத்து ஒரு சின்ன பேப்பரில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அப்படி எழுதியிருந்து அதற்கு ஒரு ஜபித்து இருக்கும்போது, எஸ்அப்பா இனி என்ன அப்பா தரிசனத்தை காண போக செய்கிறீர் என்று. அப்போது அப்பா ஒரு வயசான படகுல போயிட்டிருக்கிறார். படகுல என்று காற்று அலை அடித்து அப்படியே வருது. அப்போது அந்த அலை நம்ம சபையெல்லாம் நிரப்பி கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் விசப்பா அந்த அலையை அடித்து எங்களை எல்லாம் மூழ்க செய்கிறீர் என்று கேட்டபோது ஒரு யானை வந்து நின்னதை கண்டேன். அப்போது அவர் இந்த யானை இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லி ஒரு சாட்டை கொண்டு விரட்டியதாட்டு கண்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் சகல ஆமென் பொல்லாப்புகளையும் சகல பொல்லாப்புகளையும் ஆமென் விலக்கி மாற்றுகிற நல்ல தகப்பன நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்த கூட ஆமென் துணையாளராய் ஆமென் நாள்தோறும் இருக்கிற நல்ல தகப்பனவர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனே செய்யா, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கைவிடலா, ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்போ கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீ. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வயலட் கலர் மகிமே உணர்ந்தேன். அடுத்து வந்து நறுமண வாசனை வந்து உணரப்பட்டது. அடுத்து துதிக்கும் போது கர்த்தருடைய பெலன் கேட்கும்போது பலிபீடத்தில் இருந்து தேவனுடைய மகிமை வந்து என்ன பார்த்து அப்படி வீசிட்டு இருந்தது. அடுத்து புறான்னு எனக்கு ஒயிட் கலர்ல இருந்தது. புறா வந்து 2 சிறகுகளும் என்ன நோக்கி வந்து அப்படி அணைச்சது போல உணர்ந்தேன். அடுத்து வந்து தேவ தரிசனங்களை வந்து ஏசப்பா காட்டி தந்தாங்க. அதுல வந்து ஒரு கருப்பு கலர் உருவம், அது வந்து பறவைன்னு சொல்ல முடியாது, மிருகம்னு சொல்ல முடியாது. அது அந்த செட்டை அந்த தேவதூதனுடைய அந்த ஒரு 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 மகிமையில இருந்தது. ஆனா அது கருப்பு கலர், அந்த கண்ணு மட்டும் நல்ல வெளிச்சமா 2 சின்ன கண்ணு. அது அப்படியே அந்த கண்ணு வந்து பயங்கரமா இருந்தது பார்க்கறது. அதை வந்து உணர்ந்தேன். அடுத்து வந்து மயில், அதை வந்து பார்த்தேன். அடுத்து வந்து ஆந்த, அதை வந்து பார்த்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா தெரிஞ்சது. ஏசப்பா இது என்னன்னு தெரியும்னு சொல்லும்போது அது ஆந்தைக உருவம் வந்து நல்ல பிரத்யட்சமா காணப்பட்டது. அடுத்து வந்து துதிக்கும் போது ஒரு சர்ப்பம், அது வந்து பெரிய சர்ப்பமா இருந்தது, நல்ல சுருண்டு இருந்தது. அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது அடுத்து 3 நல்ல சர்ப்பம், அது நடுவுல வந்து அந்த ஒரு 3 தலையா இருக்குது. நடுவில் உள்ளது வந்து ரவுண்டா வந்து வெளிச்சம் இருந்தது அதுல. அடுத்து எழும்பி நின்று துதிக்கும் போது திரும்ப அந்த ஒரு நில சர்ப்பத்தை பார்த்தேன். அப்பா ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்க எரிச்சு போடுங்க ஏசப்பான்னு கேட்டேன். அப்பா ஏசப்பா வந்து இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி தந்தாங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கி எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை ஏசப்பா வந்து ஞாபகப்படுத்தி தந்தாங்க. அடுத்து எழும்பி நின்று நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லா காரியமும் ஏசப்பா நன்மைக்காதோ செய்வாங்க, பயப்படாதே கலங்காது அப்படின்னு சொல்லும்போது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன பலிபீடத்துல வந்து வேதாகம புத்தகம் திறந்திருந்தது. அதுல ஒரு புறாவை பார்த்தேன். ஒரு மரம், அதுல ஒரு மரம் வந்து கனி இல்லை மரம், ஒரு மரத்தை பார்த்தேன். ஏசப்பா அப்படி லாஸ்ட் துதியில வந்து நல்ல மகிமையா இருந்தது, நல்ல அபிஷேகமா இருந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயப்படுத்தலாமே. ஆமென். சகல ஆமென் சத்ருவின் தந்திர ஆயுதங்களுக்கு விலக்கி காக்கிற நல்ல தகப்பன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென் ஆமென் ஆமென். தம்முடைய ஆமென் ஆமென் அன்பினால் 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமை தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சொல்லுங்க. கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அப்படி பாவத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்க சமயத்துல மேல இருந்துட்டு ஒரு நல்ல பனித்துளி போல வந்து விழுந்துட்டே இருந்தது. அப்புறம் அது பின்ன பாவம் ஜபிச்சுட்டு இருக்கிறதுமே பின்னாடி விட்டு ஜபிக்கிற டைமத்துல அப்படி என் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல நிறைய பிஸ்கட் இருக்குது. பிஸ்கட்ல சின்ன சின்ன கேக்கு போல, அந்த பேப்பர் கேக்கு போல நிறைய அப்படி இருக்கு. திரும்ப அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்க சமயத்துல திரும்ப இங்க வந்து உட்கார்ந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல என்ன முன்னாடி ஒரு பைப் உடஞ்சி தண்ணி இப்படி கும்பளி வந்தது போல மேல வந்துட்டே இருந்து, அதுக்கு பக்கத்துல ஒரு தென்னை மரத்துக்கு ஓலை போல அப்படி தெள்ளு ஓலை போல அப்படி ஓய்ந்து வந்துட்டே இருந்தது. திரும்ப எழும்பி நின்று ஜெபிக்க சமயத்துல நல்ல அபிஷேகமா இருந்தது. நம்ம நல்ல அபிஷேகமா இருந்தது. அப்படி பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். தேவான்பு 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 ஆமென். இன்னும் 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 மூடி நிறைக்கும்படிக்கு ஆமென். சரீரம் எழுவதை ஆமென் ஆமென். கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய அன்பு பெட்டிகள் 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நகிழ்ந்திடுதே. கல்வார் அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நகிழ்ந்திடுதே. சொல்லுங்க. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் வந்து பின்னாடி நின்று பாவ மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாசல் அது வந்து லைட்டா ஓப்பனா இருக்கு. அதுல இருந்து வந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒளி வீசிட்டு இருந்தது மாதிரி பார்த்தேன். அடுத்து வந்து எசப்பா உங்க பலத்தினால் என்ன இடைக்கட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கூடை மாதிரி இருக்கு, அதுல இருந்து தண்ணி நிரம்பி வழிகிறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரேயருக்கு வந்ததுல இருந்து எசப்பாட்ட கேட்கறது என்னன்னா, எசப்பா என்னுடைய ரட்சிப்புக்கு தடை, என் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அப்போ இன்னைக்கு அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோர உருவம், அது ரெண்டு கொம்பு இருக்குது, வாயெல்லாம் அப்படியே பிளந்து திறந்து அப்படியே ரொம்ப இதா இருந்துச்சு. அது வந்து ஒரு கோல்னால வந்து குத்த வரது மாதிரி பார்த்தேன் அந்த உருவத்தை. அடுத்து எசப்பா அதை முற்றிலுமாக நீங்க சுட்டெடுத்து தாங்க எசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நீங்க அந்த சாட்சி சொல்லி அடுத்து ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து எந்த செயலுமே இல்லாம அந்த கோல் வந்து அது பக்கத்துல இருக்குது, அது எந்த இதுவுமே இல்லாம அப்படியே அந்த உருவம் அப்படியே படுத்திருந்தது மாதிரி பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் கர்த்தருடைய பலன் இன்னும் 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 அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஜெயம் பெறத்தக்கதா ஜெயம் பெறத்தக்கதா ஜெயம் பெறத்தக்கதா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். ரீபா லபா ஷபா லபா ரபா ரீகா லபா ஷலபர் யாத்ரா. ஆமென் 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 ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முதல்ல நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய பலிபீடத்துல வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கு, டேபிளை சுற்றி சேர் போட்டிருக்கு. அதில் ஆட்கள் இருந்தது எனக்கு தெரியல, அந்த சேரும் டேபிளும் தெரிஞ்சிச்சு. அதுக்கு நடு பகுதியில் வந்து நம்ம அப்பா மாதிரி நல்ல பெருசாட்டு ஒரு ரவுண்டா நல்ல வெள்ளை கலர்ல அது தெரிஞ்சிச்சு. அப்பா நல்ல பெருசா அதை ரவுண்டா அதை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு புலி இந்த பலிபீடத்துக்கு கீழ் பக்கத்துல வந்து படுத்திருக்கு. நான் எந்திரிச்சு நிக்கல, கீழே படுத்து அதுக்கு தலையை வந்து அப்படியே சாச்சு வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு கருப்பு, அது ஆள் தெரியல, ஆனா பெண் அப்படி தெரியல, என்ன கடந்து வலது பக்கத்துல ரெண்டு நம்ம இடது பக்கம் இந்த வழி வரைக்கும் அப்படி போறது என்னால பார்க்க முடிஞ்சு. நல்ல ஃபாஸ்டா அது போச்சு, அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்ல வந்து எலும்பி நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரம், அந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு கம்பு வந்து கம்மியா தான் இருக்கு, தடி வந்து கம்மியா தான் இருக்கு. அந்த இலைகளால நிறைஞ்சு நல்ல நமக்கு ரெண்டு கைனாலும் கட்டி பிடிச்சாலும் அடக்க முடியாதபடி பெரிய மரமாட்டு அதுல வந்து இலைகள் வந்து நிறைஞ்சதாயிட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த டேபிள் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு வைரம் மாதிரி ஒன்று இந்த
நல்ல ஜொலிக்கல. ஆனால் அது எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வைரம் மாதிரி ஒரு கல் வந்து ஜொலிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். விசுவாசத்தோட 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 என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா என்கிற பூரணமான விசுவாசத்தோட 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 ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குகை மாதிரி இருக்குது. அது ரொம்ப இருட்டா இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு சிங்கம் ரொம்ப கச்சிச்சுட்டே இருக்கு. அது வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று அதை வந்து அப்படி தடுத்து வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். அந்த டைம்ல வந்து பிசாசனி எவனை விழுங்கலாமோட்டு கச்சித்து வகை தேடிட்டு இருக்கிறான். அந்த வசனம் ஞாபகப்படுத்தினாங்க இசப்பா. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான மேக மூட்டம், அதுக்கு நடுவில் ஒரு புறா அப்படி பறந்து வர மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வானவில் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமை சகல கண்ணிகளுக்கும் சகல தீங்களுக்கும் விலக்கி காக்கிற நல்ல தகப்பன். ஆமை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமை இந்த வேளையில ஆமை சகல ஆமை கண்ணிகள் தப்பிக்கிற பலன் தேவ பலன் பெட்டிகள் 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 பெட்டிகள். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே சொல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பிள்ளைய வச்சுட்டு அது பேக்கில் நின்றுட்டே இருக்கும்போது அந்த ஒரு யானையோட தும்பிக்கை அப்படி நல்லா தூக்கி வச்சுட்டே நின்னது மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் அந்த ஒரு மேகத்துக்குள்ளாடி இருந்துட்டு என்னன்னு ஆள் தெரியல, ஒரு அந்த ஒரு கம்பை வச்சுட்டு அப்படியே நிற்கிறது மாதிரி. இந்த சில ஆர்சி வீட்டில் எல்லாம் சில ஃபோட்டோஸில் இருக்கும்ல, நல்லா வச்சுட்டு அப்படி ஏதோ அந்த மாதிரி தெரியுது. நல்ல ரூபங்கள் அதெல்லாம் தெரியல, அந்த பெரிய அந்த ஒரு ஆயுதம் கையில் இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போ அந்த அன்னைக்கு நான் ஒரு அந்த குச்சியாக இருக்குது அது பார்த்தேன். அந்த ஸ்கொயர் ஆட்டம் அதில் வேறு எதுவுமே இல்லை. அந்த இதில் இப்போ மேலே நல்ல படர்ந்து நல்ல செடிகள் படர்ந்து உள்ள அது தாங்க முடியாத அளவுக்கு படர்ந்து அப்படியே தெரியுது. இப்போ வந்து நல்ல செழிப்பாக இருக்கே, ஒன்றையும் காணோமேன்னு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிமா அந்த புடலங்கா அப்படியே 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 தொங்கி சின்ன புடலங்கா நிற்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா சப்பா எங்கள் வீட்டு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் விரட்டுங்கன்னு அப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போ ஒரு அந்த இரும்பில் உள்ள ஒரு ஆயுதம் இல்லை, நம்ம பெருக்கிற ரோடெல்லாம் தூக்குறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த இப்படி கை மாதிரி ஒன்று, அந்த அது மெட்டலில் இருக்குது அந்த மாதிரி ஒன்று தெரிஞ்சு. அதுக்கப்புறமா எழும்பி நின்று ஜோம் பண்ணும்போது ஒரு கூடாரம் மாதிரி அந்த டென்ட் போட்டு அழுக்கான ஒரு கூடாரத்தை பக்கத்தில் வெள்ளையாட்டு முயல் குட்டிகளாக என்னதே ஒரு கூட்டம் நின்று சாப்பிட்றது மாதிரி இருந்து, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவானவரை விளக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஏதோ சின்ன நாய்க்குட்டிகள் ஓடுறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு சில காரியங்கள் எழும்பி நின்றுட்டு எஸ்ஸப்பா இதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே குடும்பத்துலேருந்து மட்டுமா. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த யானையோட அந்த தும்பிக்கையோட 2 சைடு நெருப்பு வந்து பட்டு அது அப்படியே அந்த விழுந்து போகிறது மாதிரி, அந்த விழுந்த போல அந்த நெருப்படி அந்த எரிஞ்சு அதோட பலன் குட்டி போகிறது மாதிரி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மைப்படுதுங்க. ஆமை சகல தீங்குக்கும் விலக்கி காக்கிற நல்ல தகப்பன். ஆமை நல்ல கரங்களை தட்டி ஆமேன். விசுவாசம் என்கிற பலத்த ஆயுதம் கொண்டு ஆமேன் 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 ஆமேன். ஓ ரபா லபா ஷபா ரபா லபா ரபா ஆமேன் 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 ஆமேன். ஜெயம் ஆமேன். கர்த்தருடைய அபிஷேக் இன்னும் கர்த்தர் நல்லவர். ஆமென்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. சொல்ல கர்த்தர் சோத்திரம் சாச்சம் கர்த்தர் சோத்திரம் சவம் நிறந்த ஆத்மாக்கள் வந்து ஜெயிக்கதா கண்டம் கர்த்தர் சோத்திரம். அதில் என் தலையில் எண்ணெய் வீத்தினதாட்டு கண்டம் கர்த்தர் சோத்திரம். நான் அப்படியே இருந்த ஆண்டவர், நான் ஒரு குற்றம் செய்யலையே, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அவர் இப்படி எண்ணெய் தந்தாரேன்னு நான் சந்தோஷப்பட்டேன் கர்த்தர் சோத்திரம். அதில் எனக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கையில் தந்தார். உனக்கு எழுத்து வகனம் தெரியாது, நீ இந்த வேத புஸ்தகத்தை கையில் வச்சுக்கண்டு நீ ஆண்டவரோடு என்னோடு கேளு, நான் உனக்கு எந்த வகை வேணுமெങ്കിലും நிறவா தருவேன், உன் சத்துருவை நான் மாற்றி தாரேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் அதில் வந்து இந்த எனக்கு குடும்பத்துக்காக நல்லா ஜெயிக்கிறது உண்டு கர்த்தர் சோத்திரம். எனக்கு சாச்சியா என்ன நிறுத்தினதாட்டு கர்த்தர் சோத்திரம். என்னுடைய மரண தரவாடு வந்த பிறகு கர்த்தர் என்னை கைவிடலை, என்னை ரசித்து கொண்டு தான் இருக்காரு. நான் எந்த வகை கேட்டாலும் அவர் எனக்கு வெற்றியான காரியத்தை செய்வார். இன்னும் மேல காரியத்தை என்னை செய்ய வேணும் கர்த்தர் சோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்த ஒரு நாள் தடைப்படுகிறது இல்லை. ஆமாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கை அதில் நிறைய நகம் வளர்ந்து நிற்கு, ஆனால் எலும்பு அற்றுகிறதை பார்த்தேன். அடுத்து ஒரு பிரகாசமான ஒளி பலிபீடத்தில் இருந்ததை பார்த்தேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்து. ஆமேன் ஆமேன். சகல ஆமேன் எண்ணங்கள் கண்ணிகளுக்கும், சகல யோசனைகள் கண்ணிகளுக்கும் ஆமேன் 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 உன்னை விடுவித்து காக்க ஆமேன் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் போதுமானதாய் போதுமானதாய் போதுமானதாய். ஆமேன் ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்து. வாழ்க்கை பயணத்திலே மிகத்தோனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிகத்தோனாய் வருபவரே, வார்த்தை திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தை திருவுணவால் வளமாய் காப்பவரே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு துதிக்க தொடங்கும் போதே பலிபீடத்தில் பச்சை கலரில் வெளிச்சம் வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து சபை முழுவதும் நல்ல பிரகாசமாக இருந்தது. பலிபீடத்தில் ஒரு 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 ஆரஞ்சு கலர் ஒளி அப்படியே மேலேருந்து கீழே வீசிட்டே இருந்துச்சு. அப்போது நான் ஜெப நேரத்தில் ஒரு போட் நிற்குது, போட்டுக்கு பெரிய போட்டு, அதுக்கு பின்பக்கம் தெரியுது, பெரிய அலை எழும்பி வரதை பார்த்தேன். அப்போ அப்படி ஏசப்பா பெரிய அலையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஏசப்பா வார்த்தை தந்தாங்க, பயப்படாதே அப்படின்னு ஏசப்பா வார்த்தை தந்தாங்க. அப்புறம் கடைசி துதியில் இந்த பலிபீடத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் வெளிச்சம், அதில் ஒரு மின்னலை போல பிரகாசிக்கிற ஒரு ஒளி அதுலேருந்து எழும்பி வீசிட்டே இருந்துச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமே. ஆமை சகல கண்ணிகளுக்கும் சகல இன்னல்களுக்கும் விலக்கி காக்கிற நல்ல தகப்பன், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்பட, நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோட ஆமை நாம்